ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம 8ஆம் வகுப்பு முக்கிய வினாக்கள் பார்க்கலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடிமைப்பட்ட இந்தியாவின் விடுதலைக்காக தனது கவிதைகளால் எழுச்சி ஊட்டியவர் யார்? பாரதியார். செகண்ட் கொஸ்டின், சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புனித அறம் பாட வந்த அறிஞன் என பாரதிதாசன் யாரை பாராட்டியுள்ளார்? பாரதியார். அடுத்து மூணாவது கொஸ்டின், மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வைப்பு. அடுத்து நாலாவது கொஸ்டின், இசை என்பதன் பொருள் புகழ். அடுத்து ஐந்தாவது கொஸ்டின், தேசிய கவிஞர் என பாராட்டப்படுபவர் யார்? பாரதியார். அடுத்து ஆறாவது கொஸ்டின், விசும்பு என்பதன் பொருள் வானம். அடுத்து ஏழாவது கொஸ்டின், மயக்கம் என்பதன் பொருள் கலவை. அடுத்து எட்டாவது கொஸ்டின், வலா அமை என்பதன் பொருள் தவறாமை. அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின், தலா அல் என்பதன் பொருள் தழுவுதல், அதாவது பயன்படுத்துதல். ஓகேங்களா? அடுத்து 10வது கொஸ்டின், தலா அல் வலா அமை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன? செய்யுளிசை அளபடை. அடுத்து 11வது கொஸ்டின், ஐந்தும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு முற்றும்மை. அடுத்து 12வது கொஸ்டின், திரிதல் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். அடுத்து 13வது கொஸ்டின், தொல்காப்பியத்தில் உள்ள அதிகாரங்கள் 3. அடுத்து 14வது கொஸ்டின், தொல்காப்பியத்தில் உள்ள ஒவ்வொரு அதிகாரமும் பெற்றுள்ள இயல்கள் 9. அடுத்து 15வது கொஸ்டின், தமிழ் எழுத்துக்கள் இப்போதுள்ள நிலையான வடிவத்தை பெற டேஸ் காரணமாக அமைந்துள்ளது அச்சுக்கலை. அடுத்து 16வது கொஸ்டின், வளைந்த கோடுகள் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எது? வட்டெழுத்து. அடுத்து 17வது கொஸ்டின், தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்? தந்தை பெரியார். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு டைம் சொல்கிற பாருங்க. தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார்னா தந்தை பெரியார். அடுத்து 18வது கொஸ்டின், எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? வீரமாமுனிவர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ஒரு டைம் சொல்கிற பாருங்க. எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? வீரமாமுனிவர். அடுத்து 18வது கொஸ்டின், கடைசங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள். அடுத்து 20வது கொஸ்டின், எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யார்? வீரமாமுனிவர். அடுத்து 21வது கொஸ்டின், இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் உ உ. அடுத்து 22வது கொஸ்டின், ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை. அடுத்து 23வது கொஸ்டின், வல்லின எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு. அடுத்து 24வது கொஸ்டின், நாபின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட் இன். அடுத்து 25வது கொஸ்டின், கீழ் இதழும் மேல்வாய் பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ். அடுத்து 26வது கொஸ்டின், வாய் திறந்தலாகிய முயற்சியால் பிறக்கின்ற எழுத்துக்கள் அ ஆ. அடுத்து 27வது கொஸ்டின், மேல்வாய் பல்லின் அடியை நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இல். அடுத்து 28வது கொஸ்டின், எழுத்துக்களின் பிறப்பினை இடப்பிறப்பு டேஸ் என 2 வகைகளாக பிரிப்பர். முயற்சி பிறப்பு, அதாவது இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு. அடுத்து 29வது கொஸ்டின், மேல் இதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கின்ற எழுத்துக்கள் இப் இம். அடுத்து 30வது கொஸ்டின், ஓடை எனும் நூலின் ஆசிரியர் கவிஞர் வாணிதாசன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சொல்கிற பாருங்க. ஓடை எனும் நூலின் ஆசிரியர், ஓடை ஆசிரியர் பெயர் கவிஞர் வாணிதாசன். ஓகேங்களா? அடுத்து 31வது கொஸ்டின், வாணிதாசனின் இயற்பெயர் அரங்கசாமி என்ற எத்திரசாலு. அடுத்து 32வது கொஸ்டின், வாணிதாசனின் புனைப்பெயர் ரமி. அடுத்து 33வது கொஸ்டின், வாணிதாசன் பெற்ற விருது செவாலியர் விருது. அடுத்து 34வது கொஸ்டின், 1952ஆம் ஆண்டு தொடுவானம் என்னும் கவிதை தொகுப்பை படைத்தவர் வாணிதாசன். அடுத்து 35வது கொஸ்டின், வாணிதாசன் எழுதிய நூல்கள் எழிலோபியம், எழில் விருத்தம், குழந்தை இலக்கியம், கொடிமுல்லை, தீர்த்த யாத்திரை, தொடுவானம், தமிழச்சி, பொங்கற்பரிசு, சிரித்தனுனா, இன்ப இலக்கியம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு இதில் அவர் எழுதாத நூல்னு சுட்டு கேட்கலாம். கரெக்டாக எல்லா இதுவும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து 36வது கொஸ்டின், முழவு என்பதன் பொருள் இசைக்கருவி. அடுத்து 37வது கொஸ்டின்,
போதா என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து 38வது கொஷின். நன்செய் புன்செய் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகைகள். அடுத்து 39வது கொஷின். செஞ்சொல் என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அடுத்து 40வது கொஷின். செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முளவை மீட்டுவது ஓடை. இது ஒரு இம்பார்ட்டன் கொஷின், ஒரு டைம் பாருங்க. செஞ்சொல் மாதரின் வல்லை பாட்டிற்கேற்ப முளவை மீட்பது ஓடை. அடுத்து 41வது கொஷின். ஓடை பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு தொடுவானம். அடுத்து 42வது கொஷின். பேச்சு தமிழில் அமைந்த கோணக்காத்து பாட்டு டேஸ் என்று அழைக்கப்பட்டுள்ளன பஞ்சகும்மிகள். இந்த கொஷின் நோட்டை சொல்கிற பாருங்க. பேச்சு தமிழில் அமைந்த கோணக்காத்து பாட்டு டேஸ் என்று அழைக்கப்பட்டதுன்னா பஞ்சகும்மிகள். அடுத்து 43வது கொஷின். காலன் என்பதன் பொருள் யமன். அடுத்து 44வது கொஷின். குமரன் என்பதன் பொருள் முருகன். அடுத்து 45வது கொஷின். உழன்று உழன்று என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். அடுத்து 46வது கொஷின். செத்திறந்த என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செத்து கூட்டல் இறந்த. அடுத்து 47வது கொஷின். ஓடை பாடலில் இடம்பெறும் தெய்வம் முருகன். அடுத்து 48வது கொஷின். முகடு என்பதன் பொருள் மேகம். அடுத்து 49வது கொஷின். செவ்விந்தியர்கள் நிலத்தை டேஸ் மதிக்கின்றனர் தாயாக மதிக்கின்றனர். அடுத்து 50வது கொஷின். அமெரிக்க சுவாமிஸ் பழங்குடியினரின் தலைவராக விளங்கியவர் யார்? சியாட்டல். அடுத்து 51வது கொஷின். ஏவல் வினைமுற்று சொல் எது? ஓடு. அடுத்து 52வது கொஷின். கரியன் என்பது குறிப்பு வினைமுற்று. அடுத்து 53வது கொஷின். வாலியர் என்பது வியங்கோல் வினைமுற்று. அடுத்து 54வது கொஷின். விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று தன்மை பொருளில் வராது. அடுத்து 57வது கொஷின். கோல் என்பதன் பொருள் தராசு. அடுத்து 56வது கொஷின். பெற்றம் என்பதன் பொருள் பசு. அடுத்து 57வது கொஷின். கணை என்பதன் பொருள் அம்பு. அடுத்து 58வது கொஷின். தக்கார் தகவிலார் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். அடுத்து 59வது கொஷின். வாழ்க்கை என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். அடுத்து 60வது கொஷின். கடல் ஓடா என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து 61வது கொஷின். புகழாலும் பழியாலும் அறியப்படுவது நடுவு நிலைமை. அடுத்து 62வது கொஷின். பயனில்லாத கலைஞரத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். அடுத்து 63வது கொஷின். வருமுன்னர் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி உவமை அணி. அடுத்து 64வது கொஷின். திருக்குறளின் பெருமையை விளக்கும் நூல் எது? திருவள்ளுவ மாலை. அடுத்து 65வது கொஷின். நடுநிலைமையுடன் செயல்படுவது டேஸ் அழகாகும் சான்றோர்க்கு அழகாகும். அடுத்து 66வது கொஷின். வழியில் என தொடங்கும் குறளில் பயின்று வந்துள்ள அணி இல்பொருள் உவமை அணி. அடுத்து 67வது கொஷின். டேஸ் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஒன்றுனா நீலகேசி. அது நீலகேசி எதில் ஒன்று எந்த காப்பி வரும் சொன்னால் ஐஞ்சிறுங்காப்பியம் குறுங்காப்பியம்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐஞ்சிறுங்காப்பியம் ஓகேங்களா. அடுத்து 68வது கொஷின். தமிழில் எழுதப்பட்ட முதலாவது தருக்க நூல் நீலகேசி, அதாவது சமண நூல் இது. அடுத்து 69வது கொஷின். நீலகேசி நூலின் காலம் 10ஆம் நூற்றாண்டின் முதற் பகுதி. அடுத்து 70வது கொஷின். நீலகேசிக்கு வழங்கப்படும் வேறு பெயர் நீலகேசி திரட்டு. அடுத்து 71வது கொஷின். நீலகேசி காப்பியம் அமைந்த பாவினம் விருத்தப்பா. அடுத்து 72வது கொஷின். ஓர்தல் என்பதன் பொருள் நல்லறிவு. அடுத்து 73வது கொஷின். தீரா கூற்றவா என்பதன் இலக்கண குறிப்பு ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அடுத்து 74வது கொஷின். பிறவார் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். அடுத்து 75வது கொஷின். நீலகேசி கூறும் நோயின் வகைகள் 3. அடுத்து 76வது கொஷின். தெளிவு என்பதன் பொருள் நற்காட்சி. அடுத்து பாருங்கள் ஐஞ்சிறுங்காப்பியங்கள் ஆசிரியர்கள் பாடல்கள். உதயனகுமார காவியம் பெயர் தெரியவில்லை 369 பாடல்களை கொண்டது. உதயனகுமார காவியம் 369 பாடல்களை கொண்டது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசிரியர் பெயர் அறியப்படவில்லை தெரியவில்லை. அடுத்து சூளாமணி தோளாமொழி தேவர் 2330 பாடல்களை கொண்டது. சூளாமணி பாடல் ஆசிரியர், தோளாமொழி தேவர் பாடல்கள் 2330 பாடல்களை கொண்டது. அடுத்து நீலகேசி ஆசிரியர் பெயர் தெரியவில்லை 895 பாடல்களை கொண்டது. நீலகேசி நூல் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் பெயர் ஒன்றும் அறியப்படவில்லை, பாடல்கள் மொத்தம் 895 உள்ளது. அடுத்து யசோதர காவியம் வெண்ணா வலுடையார்
பாடல்கள் பார்த்தீங்கன்னா 320. யசோதர காவியம் ஆசிரியர் வெண்ணா வலவுடையார், பாடல்கள் 320. அடுத்து நாககுமார காவியம் ஆசிரியர் பேர் பார்த்தீங்கன்னா தெரியவில்லை, பாடல்கள் 170. நாககுமார காவியம் ஆசிரியர் பெயர் அறியவில்லை, அதாவது தெரியப்படவில்லை, பாடல்கள் 170. இதில் இம்பார்ட்டன் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் அதிகமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா சூளாமணி 2330 பாடலை கொண்டது, தோளாமொழி தேவர். குறைவான பாடல் கொண்டது நாககுமார காவியம் ஆசிரியர் பேர் அறியப்படவில்லை, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 77வது கொஸ்டின். பழந்தமிழ் பண்பும் தமிழ் மனமும் புதுமை கருத்துகளும் நிறைந்த பல பாடல்களை எழுதியவர் கவிமணி தேசிய விநாயகம். அடுத்து 78வது கொஸ்டின். தேசிய விநாயகனார் பிறந்த ஊர் தேரூர். அடுத்து 79வது கொஸ்டின். உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுள் ஒன்று இரத்த கொதிப்பு. அடுத்து 80வது கொஸ்டின். தாது பொருட்களையும் உலோகத்தையும் மருந்துகளாக மாற்றும் வல்லமை டேஸ் மருத்துவத்தில் இருக்கின்றது, சித்த மருத்துவம். அடுத்து 81வது கொஸ்டின். தமிழர் மருத்துவத்தில் டேஸ் இல்லை, பக்க விளைவு இல்லை. அடுத்து 82வது கொஸ்டின். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம். அடுத்து 83வது கொஸ்டின். குறிப்பு வினையெச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது, காலத்தை. அடுத்து 84வது கொஸ்டின். பாடுகின்ற பாடல் இது எக்கால பெயரெச்சம், நிகழ்கால பெயரெச்சம். அடுத்து 85வது கொஸ்டின். பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டும் பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். அடுத்து 86வது கொஸ்டின். படித்ததனல் மகிழ்ந்தாள் என்பது எவ்வகை எச்சத்திற்கு எடுத்துக்காட்டு, முற்றெச்சம். அடுத்து 87வது கொஸ்டின். தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைத்தவர் குமரகுருபரர். அடுத்து 88வது கொஸ்டின். குமரகுருபரர் நூல் மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் டேஸ் என பெயர் பெற்றது, நீதிநெறி விளக்கம். நீதிநெறி விளக்கம் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா குமரகுருபரர் எழுதிய நூல். ஓகேங்களா. அடுத்து 89வது கொஸ்டின். செய்வார் கற்றோர் என்பதன் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர். அடுத்து 90வது கொஸ்டின். அணிகலம் என்பதன் இலக்கண குறிப்பு ஈற்றுப்போலி. அடுத்து 91வது கொஸ்டின். கற்றவருக்கு அழகு தருவது கல்வி. அடுத்து 92வது கொஸ்டின். கலன் என்பதன் பொருள் அணிகலன். அடுத்து 93வது கொஸ்டின். குமரகுருபரின் காலம் 17ஆம் நூற்றாண்டு. அடுத்து 94வது கொஸ்டின். நீதிநெறி விளக்கத்தில் உள்ள செய்யுள்கள் 102. அடுத்து 95வது கொஸ்டின். புத்தியை தீட்டு ஆசிரியர் பெயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆலங்குடி சோமு. புத்தியை தீட்டு நூலின் ஆசிரியர் யாருன்னா ஆலங்குடி சோமு. இது ஒரு இம்பார்ட்டன் கொஸ்டின் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 96வது கொஸ்டின். ஆலங்குடி சோமுவின் சிறந்த பாடல்கள் தாயில்லாமல் நானில்லை, ஆண்டவன் உலகத்துக்கு முதலாளி, 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. இதெல்லாமே அவருடைய சிறந்த பாடல்கள், ஆலங்குடி சோமுவின் சிறந்த பாடல்கள். ஓகேங்களா. அடுத்து 97வது கொஸ்டின். தடம் என்பதன் பொருள் அடையாளம். அடுத்து 98வது கொஸ்டின். அகம்பாவம் என்பதன் பொருள் செருக்கு. அடுத்து 99வது கொஸ்டின். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் டேஸின்றி வாழ்ந்தார், அகம்பாவமின்றி வாழ்ந்தார். அடுத்து 100வது கொஸ்டின். என் அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி. அடுத்து 101வது கொஸ்டின். திருவிகா டேஸ் என்றும் அழைக்கப்படுகிறார், தமிழ் தென்றல். அடுத்து 102வது கொஸ்டின். கொடிய காட்டு வேளங்களையும் டேஸ் தம் யாழ் மயங்குற செய்யுமாம், பாணர். இந்த கொஸ்டின் நோட் டைம் பாருங்க, இம்பார்ட்டன் கொஸ்டின் இது. 102வது கொஸ்டின். கொடிய காட்டு வேளங்களையும் டேஸ் தம் யாழ் மயங்குற செய்யுமாம், பாணரோட யாழ் மயங்க செய்யுமாம். அடுத்து 103வது கொஸ்டின். புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுகொம்பு போன்றது, அறிவியல் புற உலக ஆராய்ச்சிக்கு கொழுகொம்பு போன்றது. அடுத்து 104வது கொஸ்டின். வாழ்விற்குரிய இன்பத்துறைகளில் தலையாயது டேஸ் இன்பம், காவிய இன்பம். அடுத்து 105வது கொஸ்டின். இளமை விருந்து நூலின் ஆசிரியர் திருவி கல்யாணசுந்தரனார். இது ஒரு மிக மிக இம்பார்ட்டன் கொஸ்டின், இன்னொரு டைம் பார்க்கலாம் பாருங்கள். இளமை விருந்து நூலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருவி கல்யாணசுந்தரனார். அடுத்து 106வது கொஸ்டின். ஐநா சபையின் முதல் பெண் தலைவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். இந்த கொஸ்டின் ஒரு டைம் பார்க்கலாம் பாருங்கள், இது இம்பார்ட்டன் கொஸ்டின்.
ஐநா சபையின் முதல் பெண் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி பண்டிட். அடுத்து 107வது கொஸ்டின். இயற்கை ஓவியம் நூலின் நூல் பார்த்தீங்கன்னா 10 பாட்டு. இயற்கை ஓவியத்தை பற்றி சொல்கிறது 10 பாட்டு நூல். இயற்கை தவம் சீவக சிந்தாமணி நூல் சொல்லுது. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் சொல்லுது. இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இன்பக்களம் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கன்ஃபார்ம் இருந்து ஒரு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த கொஸ்டினோட சொல்கிற பாருங்க. ஓகேங்களா? இயற்கை. ஓகேங்களா? 107வது கொஸ்டின் பார்க்கலாம். இயற்கை ஓவியம் 10 பாட்டு. இயற்கை தவம் சீவக சிந்தாமணி. இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம். இயற்கை அன்பு பெரிய புராணம். இயற்கை இன்பக்கடல் கலித்தொகை. இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள். இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேங்களா? இதை விட்டு நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து 115வது கொஸ்டின். பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை. அடுத்து 117வது கொஸ்டின். உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை. அதாவது உடனிகழ்ச்சி பொருளில் வரும் வேற்றுமை 3ஆம் வேற்றுமை. அடுத்து 117வது கொஸ்டின். மலர் பானையை வளைத்தால் இத்தொடர் எந்த பொருளை குறிக்கிறது? ஆக்கல். சரி, வணைந்தால். ஓகே, வளைத்தால் கிடையாது, வணைந்தால். மலர் பானையை வணைந்தால் அப்படின்னா என்ன தொடர்னு கேட்குறாங்க? ஆக்கல் தொடர். அடுத்து 118வது கொஸ்டின். சுந்தரர் சிறப்பு பெயர் நம்பியாரூரர் தம்பிபிரான் தோழர். அடுத்து 119வது கொஸ்டின். 7ஆம் திருமுறையில் கேதார பதிகம் பாடியவர் சுந்தரர். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு டைம் பாருங்கள். 7ஆம் திருமுறையில் கேதார பதிகம் பாடியவர் சுந்தரர். அடுத்து 120வது கொஸ்டின். மத வேளங்கள் என்பதன் பொருள் மத யானைகள். அடுத்து 120வது கொஸ்டின். பலவை என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. அடுத்து 122வது கொஸ்டின். கனகச்சுனை என்பதன் இலக்கண குறிப்பு உருவகம். அடுத்து 123வது கொஸ்டின். காட்டிலிருந்து வந்த டேஸ் கரும்பை தின்றது வேளங்கள். வேளங்கள்னா யானை, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 124வது கொஸ்டின். திருத்தொண்டத் தொகையை பாடியவர் சுந்தரர். அடுத்து 125வது கொஸ்டின். நெய்தற்களியில் 33 பாடல்களை பாடியவர் நல்லந்தோனார். அடுத்து 126வது கொஸ்டின். செரா அமை என்பதன் பொருள் வெறுக்காமை. அடுத்து 127வது கொஸ்டின். பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை பனையோலைகள். அடுத்து 128வது கொஸ்டின். தமிழ்நாட்டில் முதுமக்கள் தாழிகள் கிடைத்துள்ள இடம் ஆதிச்சநல்லூர். அடுத்து 129வது கொஸ்டின். நாகை மாவட்டம் டேஸ் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதாவது நாகை மாவட்டம் டேஸ் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. செம்பியன் கண்டியூரில் கலையழகு மிகுந்த மண்கலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அடுத்து 130வது கொஸ்டின். கூம்போடு மீப்பாய் கலையாது என்னும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் அது புறநானூறு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டைம் பார்க்கலாம் பாருங்கள். கூம்போடு மீப்பாய் கலையாது என்னும் பாடல் அடிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு. அடுத்து 131வது கொஸ்டின். சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது வேற்றுமை தொகை. அடுத்து 132வது கொஸ்டின். கண்ணா வா என்பது விழித்தொடர். அடுத்து 133வது கொஸ்டின். வளர்தமிழ் என்பது வினைத்தொகை. அடுத்து 134வது கொஸ்டின். நன்று 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 என்பது அடுக்குத்தொடர். அடுத்து 135வது கொஸ்டின். சாலவும் நன்று என்பது உரிச்சொல் தொடர். அடுத்து 136வது கொஸ்டின். இருநிலம் என்பதன் பொருள் பெரிய பூமி. அடுத்து 137வது கொஸ்டின். யானர் என்பதன் பொருள் புது வருவாய். அடுத்து 138வது கொஸ்டின். வெறியி என்பதன் பொருள் அஞ்சி.
அடுத்து 139வது கொஷின். உழவர்கள் எழுப்பும் ஒளியால் எப்பறவைகள் பிரிந்து சென்றன? நாரை. அடுத்து 140வது கொஷின். பெண்டுகள் என்பதன் பொருள் பெண்கள். அடுத்து 141வது கொஷின். சீமை என்பதன் பொருள் ஊர். அடுத்து 142வது கொஷின். பெற்றெடுத்தோம் என்பதன் இலக்கண குறிப்பு தன்மை பன்மை வினைமுற்று. அடுத்து 143வது கொஷின். மின்னி மின்னி என்பதன் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர். அடுத்து 144. கடிமலையும் என்பதன் இலக்கண குறிப்பு உரிச்சொல் தொடர். அடுத்து 145வது கொஷின். மலைசோறு பாடல் இடம்பெற்றுள்ள நூல் பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். இந்த கொஸ்டின் நோட் டைம் வர இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மலைசோறு பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பழந்தமிழர் வழிபாட்டு மரபுகள். அடுத்து 146வது கொஸ்டின். முள்ளு இல்லா காட்டில் எதை நட்டு வைத்தனர்? முருங்கை செடி. அடுத்து 147வது கொஸ்டின். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோட் டைம் பண்ணலாம் பாருங்கள். வன்புகழ் மூவர் தன்பொழில் வரைப்பு என்று குறிப்பிடும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். அடுத்து 148வது கொஸ்டின். சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. அடுத்து 149வது கொஸ்டின். பழங்காலத்தில் விலையை கணக்கிட அடிப்படையாக அமைந்தது நெல். அடுத்து 150வது கொஸ்டின். ஆண் பெருணை என்று அழைக்கப்படும் ஆறு அமராவதி. கொஸ்டின் ஆன்சர் பாருங்கள். ஆண் அமரா அப்படின்னா வச்சாங்க. ஆண் அமராவதி அணை அது சிறப்பேர் சொல்லுங்கிறாங்க. அடுத்து 151வது கொஸ்டின். வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் கோயம்புத்தூர். இது ஒரு மிக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா பார்த்துக்கணும் டைமே. வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். அடுத்து 152வது கொஸ்டின். கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் யார்? கார்மேக கவிஞர். கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னா கார்மேக கவிஞர். அடுத்து 153வது கொஸ்டின். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கிய மன்னர்கள் சேர மன்னர்கள். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோட்டை பார்க்கலாம் பாருங்கள். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களை அடக்கிய மன்னர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா சேர மன்னர்கள். அடுத்து 154வது கொஸ்டின். கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கும் இடம் நீலகிரி. அடுத்து 155வது கொஸ்டின். பூட்டு தொழிற்சாலைகள் நிறைந்த மாவட்டம் திண்டுக்கல். அடுத்து 156வது கொஸ்டின். தமிழ்நாட்டின் ஹாலந்து என்றழைக்கப்படும் நகரம் திண்டுக்கல். அடுத்து 157வது கொஸ்டின். ஏழைகளின் ஊட்டி என்றழைக்கப்படும் மாவட்டம் ஏற்காடு. அடுத்து 158வது கொஸ்டின். விகார புணர்ச்சியின் வகைகள் 3 வகைப்படும். அடுத்து 159வது கொஸ்டின். பாலாடை இச்சொல்லுக்குரிய புணர்ச்சி திரிதல். அடுத்து 160வது கொஸ்டின். முதலில் பரணி பாடியவர் ஜெயங்கொண்டார். அடுத்து 161வது கொஸ்டின். 2ஆம் குலோத்துங்க சோழனின் கலிங்கப்போர் வெற்றி குறித்து பாடப்பட்ட நூல் கலிங்கத்து பரணி. கலிங்கப்போர் கலிங்கத்து பரணி யாரை பற்றி பாருனாங்க? 2ஆம் குலோத்துங்க சோழன். வச்சாங்க. கலிங்கத்து போர் வெற்றி குறித்து பாடப்பட்ட நூல் கலிங்கத்து பரணி. அந்த கலிங்கப்போர் எந்த அரசனை பற்றி பாடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் குலோத்துங்க சோழனின் கலிங்கப்போரை பற்றி பாடிச்சு. ஓகேங்களா? அடுத்து 162வது கொஸ்டின். கலிங்கத்து பரணி டேஸ் பாடப்பெற்றது களித்தாலிசையால் பாடப்பட்டது. ஓகேங்களா? கலிங்கத்து பரணி களித்தாலிசையால் பாடப்பட்டது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 599 தாலிசைகளை உடையது. கலிங்கத்து பரணி பார்த்தீங்கன்னா 599 தாலிசைகளை உடையது. அடுத்து 163வது கொஸ்டின். மரளி என்பதன் பொருள் காலன். அடுத்து 164வது கொஸ்டின். அறுவர் என்பதன் பொருள் தமிழர். அடுத்து 165வது கொஸ்டின். பிலம் என்பதன் பொருள் மலை குகை. அடுத்து 166வது கொஸ்டின். முளை என்பதன் பொருள் மலை குகை. அடுத்து 167வது கொஸ்டின். வன்பிலம் என்பதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை. அடுத்து 168வது கொஸ்டின். விடுபடை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்து 169வது கொஸ்டின். உடன்றென என்பதன் இலக்கண குறிப்பு பலவின்பால் வினைமுற்று. அடுத்து 170வது கொஸ்டின். போகல் என்பதன் இலக்கண குறிப்பு தொழிற்பெயர். அடுத்து 171வது கொஸ்டின். சிங்கம் டேஸ் வாழும் முளையில் வாழும். அடுத்து 172வது கொஸ்டின். கலிங்க வீரர்களிடையே தோன்றிய உணர்வு அச்சம். அடுத்து 173வது கொஸ்டின். விடுதலை திருநாள் ஆசிரியர் பெயர் மீரா என்ற மீ ராஜேந்திரன். விடுதலை திருநாள் என்ற நூலின் ஆசிரியர் யாரும் பார்த்தீங்கன்னா மீரா என்ற மீ
ராஜேந்திரன். ஓகேங்களா. அடுத்து 174வது கொஷின். மீராவின் சிறப்புகள். தமிழ் வளர்ச்சி கமக பரிசு, பாவேந்தர் விருது, சிற்பி இலக்கிய விருது, தமிழ் சான்றோர் பேரவை விருது. இதெல்லாமே மீரா பெற்ற சிறப்புகள். ஓகேங்களா. அடுத்து 175வது கொஷின். மீரா இயற்றிய நூல்கள். 3 மாறும், மன்னர் நினைவில், ஊசிகள், வா இந்த பக்கம், கோடையும் வசந்தமும், குக்கு. இதெல்லாமே மீரா இயற்றிய நூல்களாகும். அடுத்து 176வது கொஷின். சிவன் என்பதன் பொருள் உயிர். அடுத்து 177வது கொஷின். பொட்டு என்பதன் பொருள் திலகம். அடுத்து 178வது கொஷின். முழங்கி என்பதன் இலக்கண குறிப்பு வினை எச்சம். அடுத்து 179வது கொஷின். உறக்கத்தை என்பதன் இலக்கண குறிப்பு 2ஆம் வேற்றுமை விரி. அடுத்து 180வது கொஷின். வணங்குவோம் என்பதன் இலக்கண குறிப்பு தன்மை பன்மை வினைமுற்று. அடுத்து 181வது கொஷின். வானில் முழுநிலவு அழகாக தரிசனம் அளித்தது. வானில் முழுநிலவு அழகாக டேஸ் அளித்ததுன்னா தரிசனம் அளித்தது. அடுத்து 182வது கொஷின். இந்த டேஸ் முழுவதும் போற்றும்படி வாழ்வதே சிறந்த வாழ்வு வையகம். அடுத்து 183வது கொஷின். சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் பகத்சிங். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். சதி வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டவர் யாருன்னா பகத்சிங். அடுத்து 184வது கொஷின். ஆனந்த தரிசனம் என்பதன் பொருள் மகிழ்ச்சியான காட்சி. அடுத்து 185வது கொஷின். கவிஞர் மீராவின் இயற்பெயர் மீ ராஜேந்திரன். அடுத்து 186வது கொஷின். மீரா நடத்திய இதழ் அன்னம் விடு தூது. அடுத்து 187வது கொஷின். எம்ஜிஆர் கல்வி பயின்ற இடம் கும்பகோணம். அடுத்து 188வது கொஷின். எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை. அடுத்து 189வது கொஷின். 5ஆம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை. அடுத்து 190வது கொஷின். எம்ஜிஆர் பிறந்த இடம் இலங்கையில் உள்ள கண்டி. அடுத்து 191வது கொஷின். இந்திய அரசு 1988ஆம் ஆண்டு எம்ஜிஆரின் இறப்புக்கு பின் வழங்கிய விருது பாரத ரத்னா விருது. எம்ஜிஆர் எந்த ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கினார் அப்படி கொஸ்டின் கேட்டால் 1988ஆம் ஆண்டு. ஓகேங்களா. அடுத்து 192வது கொஸ்டின். டேஸ் என்பது திருமூலரால் எழுதப்பட்ட தமிழ் சைவ சமய படைப்பு ஆகும். இந்நூல் மெய்யியல் நூல் வகையை சார்ந்தது திருமந்திரம். ஓகேங்களா. அடுத்து 193வது கொஸ்டின். திருமந்திரம் டேஸ் உட்பிரிவுகளை கொண்டது 9 உட்பிரிவுகளை கொண்டது. அடுத்து 194வது கொஸ்டின். திருமூலர் வாழ்ந்த காலம் 5ஆவது நூற்றாண்டு. அடுத்து 195வது கொஸ்டின். திருமூலர் அருளிச் செய்த நூல் திருமந்திர மாலை. அடுத்து 196வது கொஸ்டின். திருமந்திரத்தில் உள்ள பாடல்கள் 3000 பாடல்கள். அடுத்து 197வது கொஸ்டின். தமிழ் 3000 என அழைக்கப்படுவது திருமந்திரம். அடுத்து 198வது கொஸ்டின். நமன் என்பதன் பொருள் யமன். அடுத்து 199வது கொஸ்டின். நம்பர் என்பதன் பொருள் அடியார். அடுத்து 200வது கொஸ்டின். நினைமின் என்பதன் இலக்கண குறிப்பு ஏவல் வினைமுற்று. அடுத்து 201வது கொஸ்டின். இல்லை என்பதன் இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று. அடுத்து 202வது கொஸ்டின். அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவிர வரும் டேஸ் கண்டு அஞ்ச மாட்டார்கள் நமனை கண்டு. நமன்னா யமன். அது அறநெறி நல்ல வழியில் வாழ்கிறவங்க யமனை கண்டு பயப்பட மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்து 203வது கொஸ்டின். ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பு. அடுத்து 204வது கொஸ்டின். அலைந்தேன் என்பதன் இலக்கண குறிப்பு தன்மை ஒருமை வினைமுற்று. அடுத்து 205வது கொஸ்டின். பொங்கு கடல் என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்து 206வது கொஸ்டின். மனிதர்கள் தம் டேஸ் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும் ஐம்பொறிகளை. அதாவது மனிதர்கள் தம் ஐம்பொறிகளையும் தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். அடுத்து 207வது கொஸ்டின். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அயோத்திதாசர். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஒரு டைம் பாருங்கள். தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை என்று போற்றப்படுபவர் அயோத்திதாசர். அடுத்து 208வது கொஸ்டின். அயோத்திதாசர் நடத்திய இதழ் ஒரு பைசா தமிழன். அடுத்து 209வது கொஸ்டின். கல்வியோடு கைத்தொழிலும் கற்க வேண்டும் என்று கூறியவர் அயோத்திதாச பண்டிதர். அடுத்து 210வது கொஸ்டின். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அவரது ஆழ்ந்த படிப்பு. அடுத்து 211வது கொஸ்டின்.
மக்களின் ஒழுக்கங்களுடன் தொடர்புடையது மலை. அடுத்து 212வது கொஸ்டின். டேஸில் உள்ள சித்த மருத்துவ ஆராய்ச்சி மைய மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டிதர் மருத்துவமனை என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சென்னை தாம்பரம். சென்னை தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதரோட பெயர் சூட்டப்பட்டுள்ளது ஒரு மருத்துவமனைக்கு. ஓகேங்களா. அடுத்து 213வது கொஸ்டின். அயோத்திதாசர் 1892ஆம் ஆண்டு தோற்றுவித்த அமைப்பு திராவிட மகாஜன சங்கம். இல்லை திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்கலாம். அயோத்திதாச பண்டிதர். திராவிட மகாஜன சபையை மகாஜன சங்கம் அயோத்திதாச பண்டிதரால் தொடங்கப்பட்ட ஆண்டு எப்போதுன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். 1892. 3 ஞாபகம் வச்சாங்க. அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சங்கத்தை தோற்றுவித்தார். 1892ஆம் ஆண்டு தோற்றுவித்தார். இது ஞாபகம் வச்சாங்க. அடுத்து 214வது கொஸ்டின். அசை எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். நேரசை நிறையசை. ஞாபகம் வச்சாங்க. அடுத்து 215வது கொஸ்டின். விடும் என்பது நிறையசை சீர். அடுத்து 216வது கொஸ்டின். அடி எத்தனை வகைப்படும்? 5 வகைப்படும். அடுத்து 216வது கொஸ்டின். 217 எடுத்து முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை. அடுத்து 218வது கொஸ்டின். வஞ்சிப்பா தூங்கலோசை உடையது. அடுத்து 219வது கொஸ்டின். மரபு கவிதைகள் எழுதுவதற்கான இலக்கணம் யாப்பு இலக்கணம். அடுத்து 220வது கொஸ்டின். செய்யுளில் இறுதி எழுத்து அல்லது இறுதி ஓசை ஒன்றி வர தொடுப்பது இயைபு. அடுத்து 221வது கொஸ்டின். எஃகு என்பதன் பொருள் கூர்மை. அடுத்து 222வது கொஸ்டின். கிளைஞர் என்பதன் பொருள் உறவினர். அடுத்து 223வது கொஸ்டின். ஆண்மையின் கூர்மை பகைவருக்கு உதவுதல். அடுத்து 224வது கொஸ்டின். வறுமை வந்த காலத்தில் டேஸ் குறையாமல் வாழ வேண்டும் ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். அடுத்து 225வது கொஸ்டின். உயிர்குணங்கள் பாடலின் ஆசிரியர் பார்த்தீங்கன்னா இறையரசன். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோட் டைம் பார்க்கலாம் பாருங்கள். உயிர்குணங்கள் பாடலின் ஆசிரியர் இறையரசன். அடுத்து 226வது கொஸ்டின். இறையரசன் எழுதிய நூல் கன்னிப்பாவை. இந்த உயிர்குணங்கள் கன்னிப்பாவை இது ரெண்டையும் பார்த்தீங்கன்னா இறையரசரோட நூல்கள் தான். ஓகேங்களா. அடுத்து 227வது கொஸ்டின். பொச்சாப்பு என்பதன் பொருள் சோர்வு. அடுத்து 228வது கொஸ்டின். மையல் என்பதன் பொருள் விருப்பம். அடுத்து 229வது கொஸ்டின். மறவி என்பதன் பொருள் மறதி. அடுத்து 230வது கொஸ்டின். அடுத்தவர் வாழ்க்கையை கண்டு டேஸ் கொள்ளக்கூடாது அழுக்காறு கொள்ளக்கூடாது. அடுத்து 231வது கொஸ்டின். இளைய தோழனுக்கு என்ற பாடலின் ஆசிரியர் மு மேத்தா. இது ஒரு மிக மிக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோட் டைம் பார்க்கலாம் பாருங்கள். இளைய தோழனுக்கு என்ற பாடலின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மு மேத்தா. ஓகேங்களா. அடுத்து மு மேத்தாவின் சிறப்பு பாருங்கள். புதுக்கவிதையின் முன்னோடி ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. கொஸ்டின் பாருங்கள். இதிலே கொஸ்டின் சொல்கிறேன் பாருங்கள். புதுக்கவிதையின் முன்னோடி என அழைக்கப்பட்டவர் யாருன்னா மு மேத்தா. ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்னும் நூலின் ஆசிரியர் மு மேத்தா. இந்த நூலுக்காக என்ன விருது பெற்றார் அப்படின்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது. இப்படி கூட கொஸ்டின் எடுக்கலாம். ஓகேங்களா. நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கங்க. அடுத்து 233வது கொஸ்டின். மு மேத்தா எழுதிய நூல்கள் கண்ணீர் பூக்கள் மனச்சிறகு தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப்பாடகளின் அஞ்சலி ஊர்வலம் சோழ நிலா ஒரு வானம் இருசிறகு கனவு குதிரைகள் மகுட நிலா மனிதனை தேடி. இதெல்லாம் மு மேத்தா எழுதிய நூல்கள். ஓகேங்களா. அடுத்து 234வது கொஸ்டின். மு மேத்தாவின் கட்டுரை நூல் திறந்த புத்தகம். இது ஒரு மிக 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நல்லா பார்த்துக்கங்க. மு மேத்தாவின் கட்டுரை நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா திறந்த புத்தகம். இது நல்லா கேட்கலாம். வச்சுக்கோங்க. கட்டுரை நூல். ஓகேங்களா. அடுத்து மு மேத்தாவின் நாவல் சோழா நிலா. கட்டுரை நூல் பார்த்தீங்கன்னா திறந்த புத்தகம். நாவல் சோழ நிலா. கவலைகள் டேஸ் அல்ல கை குழந்தைகள் அல்ல. ஓகேங்களா. அடுத்து 237வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர். அடுத்து 238வது கொஸ்டின். டேஸ் இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது போன ஒப்பந்தம். இல்லை போன ஒப்பந்தம் எதற்காக ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்ல கொஸ்டின் கேட்கலாம். இரட்டை வாக்குரிமையை மாற்ற ஏற்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. அடுத்து 239வது கொஸ்டின். சமத்துவ சமுதாயம் அமைய அம்பேத்கர் ஏற்படுத்திய இயக்கம் சமாஜ் சமாத சங்கம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நோட் டைம் பாருங்கள். சமாஜ் சமாத சங்கம் ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டால் அம்பேத்கர். இல்லைனா சமாஜ் சமாத சங்கம் அம்பேத்கர் எதற்காக ஏற்படுத்தினார் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம்.
சமத்துவ சமுதாயமே ஏற்படுத்தினார். ஓகேங்களா? ஒரே கொஸ்டினில் 3 கொஸ்டின் எடுக்கலாம். எப்படி நினச்சாலும் அவங்க கொஸ்டின் மாற்றி மாற்றி கேட்கலாம். நீங்கள் கொஸ்டின் ஆன்சர் சேர்த்து படிச்சிங்க, அது உங்களுக்கு நல்லது. ஓகேங்களா? அடுத்து 240வது கொஸ்டின். அம்பேத்கரின் சமூக பணிகளை பாராட்டி இந்திய அரசு வழங்கிய விருது பாரத ரத்னா விருது. அம்பேத்கர் பிறந்த ஆண்டு 1891ஆம் ஆண்டு. அடுத்து 242வது கொஸ்டின். அம்பேத்கர் எந்த சமய கொள்கையின் மீது ஈடுபாடு கொண்டவர்? புத்த சமயம். அடுத்து 243வது கொஸ்டின். புத்த சமய தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நோட்டை மக்கள் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இது புத்த சமயம் தொடர்பாக அம்பேத்கர் எழுதிய நூல் புத்தரும் அவரின் தம்மமும். அடுத்து 244வது கொஸ்டின். அம்பேத்கர் நிறுவிய அரசியல் கட்சியின் பெயர் சுதந்திர தொழிலாளர் கட்சி. அடுத்து 245வது கொஸ்டின். பொருளாதார படிப்பிற்காக அம்பேத்கர் சென்ற இடம் லண்டன். அடுத்து 246வது கொஸ்டின். பிரிது மொழிதல் அணியில் டேஸ் மட்டும் இடம்பெறும்? உவமை மற்றும் இடம்பெறும். அடுத்து 247வது கொஸ்டின். இரண்டு பொருள்களுக்கு இடையே உள்ள ஒற்றுமையையும் வேற்றுமையையும் கூறுவது வேற்றுமை அணி. அடுத்து 248வது கொஸ்டின். ஒரே செய்யுளை இரு பொருள் படும்படி பாடுவது இரட்டுற மொழிதல் அணி. அடுத்து 249வது கொஸ்டின். இரட்டுற மொழிதல் அணியின் வேறு பெயர் சிலேடை அணி. அடுத்து 250வது கொஸ்டின். உவமையை மட்டும் கூறி அதன் மூலம் கோர வந்த கருத்தை உணர வைப்பது பிரிது மொழிதல் அணி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 8th புக் ஓவர் ஆயிடுச்சு. அடுத்து உங்களுக்கு 9th புக்கிலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் திரும்பி ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அடுத்த வீடியோஸ் வந்து நாளைக்கு 2 மணிக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் நீங்கள் எல்லாத்துலேயும் படிச்சிருங்க. ஓகேங்களா? வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி உங்களுக்கு 7வது வகுப்பு 6ஆம் வகுப்பு புக்கெலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதையும் படிச்சிருங்க. டெய்லி நீங்கள் ஒரு டைம் வந்து வீடியோ பார்த்துக்காங்க. நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் வீடியோ ஆன் பண்ணிட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்டு கூட இருக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் பாட்டு உட்காந்து சாப்பிட்ருந்தீங்க கூட நீங்கள் காதில் கேட்டால் கூட உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகேங்களா? நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. பார்த்தீங்கன்னா அதனால தான் வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் சரி 1 மணி நேரம் சரி உங்களுக்கு அப்படியே ஒரே வீடியோ போடுறேன். நீங்கள் புக்கை எடுக்கவே தேவையில்ல, சும்மா எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் மாதிரி இது. ஓகேங்களா? ஒரு 6th புக்கா உங்களுக்கு ஒரு அரை மணி நேரம், சரி 7th புக்கா ஒரு அரை மணி நேரம், 8th புக்கா ஒரு அரை மணி நேரம், அப்படியே அரை மணி நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு மனசில் நிற்கும் சொன்னதெல்லாம். ஓகே, வெல்கம்.